ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் இக்கிகை. இதில் நம்ம இக்கிகை புக்கோட பேசிக்ஸும் ஃபர்ஸ்ட் சாப்டரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்கிகை, த ஜாப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். நீங்கள் நிறைய ஜாப்பனீஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜப்பானிய மொழியில் ஓய்வு அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்க தான் விரும்புவாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. எழுதின 2 பேர் யார் அப்படின்னா ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ் மிராலிஸ். இவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒத்துமையுமே கிடையாது. இவங்க 2 பேரும் வேற வேற நாட்டை சேர்ந்தவங்க. இதில் ஒருத்தர் இன்ஜினியரிங் கம்பெனியில் இருந்தவர், இன்னொருத்தர் ப்ரொஃபஷனலாக ஆத்தர். இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையே இல்லாமல் எப்படி இவங்க அந்த புக்கை எழுதுனாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சு. அப்போ தான் இந்த வேர்ட் இக்கிகை அப்படிங்கிறத பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க. இக்கிகை அப்படின்னா a mysterious word roughly means the happiness of always being busy. எப்போவுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இக்கிகை. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஜாப்பனீஸ் பொதுவாகவே ரொம்ப வருஷம் வாழ்கிறவங்களா இருக்காங்க. அதுவும் ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு தீவில் 1 lakh பேர் இருக்க இடத்துல 25 பேர் மோர் தேன் 100 years வாழ்கிறவங்களா இருக்காங்க. இதில் ஒகிமி அப்படிங்கிறது இந்த ஒக்கினாவா ஐலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன டவுனு. அதில் இருக்கவங்க தான் அதிகமாக ரொம்ப வருஷம் 100 years மேலே வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே இந்த ஊருக்கு வில்லேஜ் ஆஃப் லாங்கிவிட்டி அப்படின்னு ஒரு பேரும் வருது. எப்படி இந்த ஒகிமியில் இருக்க மக்கள் மட்டும் ரொம்ப வருஷம் வாழ்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க ஜஸ்ட் ஃபன்னியாக சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை ஒக்கினாவாவில் இருக்க அந்த ஷிகுவாசா அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட்னால தான் இந்த மக்கள் ரொம்ப நாள் வாழ்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தரில் ஒருத்தர் சொல்கிறாரு. இல்லை, அவங்க குடிக்கிற மொரிங்கா டீ, அதாவது நம்ம முருங்கை இலை டீ, இதனால தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபன்னியாக பேசிக்கிறாங்க. வா மச்சான், இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷனோட தான் இந்த புக்கே ஸ்டார்ட் ஆகுது. சரி, இக்கிகை அதாவது அவங்களுக்குள்ள ஒரு பர்பஸ் இருக்கிறது மட்டும்தான் காரணமா, மற்ற இடத்துல அது இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுட்டு அவங்க அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற சீனியர் ரெசிடென்ட்ஸ் வயசானவங்களெல்லாம் பேட்டி எடுக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் மற்றவங்களை கம்பேர் பண்ண இருக்குது. ஒருவேளை அதை தான் இக்கிகை சொல்கிறாங்களா, என்ன இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த புக்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆர்ட் ஆஃப் ஸ்டேயிங் யங் வைல் க்ரோயிங் ஓல்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதாவது வயசானாலும் எப்படி நம்ம யங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட இக்கிகை என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையான நோக்கம் இருக்கும், வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும், எதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த ஒக்கினாவாவில் பிறந்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டினியரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 100 yearsக்கு மேலே வாழ்ந்தவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்திருக்கு. நம்மளோட இக்கிகை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு இதில் ஒரு டயக்ராம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன், அதாவது நம்ம எதுக்காக நமக்கு சம்பளம் தராங்க, அது ப்ரொஃபஷன். அடுத்தது வெக்கேஷன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்ம எதில் குட்டாக இருக்கும். ப்ரொஃபஷன் ஓகே, நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், பட் நான் எதில் உண்மையிலேயே நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் பேஷன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரு வென் டயக்ராமில் வரும். அப்புறம் எனக்கு என்ன பிடிக்குது, அது பேஷன் அண்ட் மிஷனில் வரும். நான் இதில் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்குது, அப்புறம் இந்த உலகத்துக்கு எது வேணும். கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னா இந்த வேர்ல்டுக்கு என்ன வேணுமோ அதில் நோக்கி நம்ம போகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ அது 4வது பாயிண்ட்டாக இருக்குது, மிஷன் ப்ளஸ் வெக்கேஷன். இதில் அவங்க சர்ப்ரைசிங்காக ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். ரிட்டையர்மெண்ட்டோட அவங்களோட வேலை செய்கிற அந்த ஒரு ஸ்கில்லை கம்மியாக பண்ணிக்க மாட்டாங்களாம். இதை தான் குட்னஸ்க்காக மற்றவங்களுக்கு வேலையை கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அது ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இதில் ஒரு தீவு இருக்குது, த ஐலாண்ட் ஆஃப் எட்டர்னல் யூத் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்புலேஷன் மற்ற எல்லா வேர்ல்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எட்டர்னல் யூத் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ், கேன்சர் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களோட பிளட் டெஸ்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. அவங்க 80% அளவுக்கு தான் சாப்பிட்றாங்க. விமன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.
வெறும் இந்த மெனோபாஸ் டைமில் மாட்ரேட்டான சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ்லாம் ரொம்ப ஹையராக இருக்குது. அந்த டிமென்ஷியா மாதிரியான டிசீசஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதான் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு இங்கே ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க இந்த புக்கில். இதை தான் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க இக்கிகை புக்கில். என்ன அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒரு 5 இடம் சொல்கிறாங்க. USA, இட்டாலி, ஜப்பான், கோஸ்ட்ரிகா, கிரீஸ், இந்த 5 கண்ட்ரியில் இருக்க ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. இது எல்லாமே ப்ளூ ஜோன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ ஜோனில் இருக்க மக்கள் வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே இருப்பாங்களாம். ஏன் அவங்க அப்படி இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஹிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஒக்கினாவா, ஜப்பான். இந்த ஒக்கினாவாவில் பார்த்தீங்கன்னா நல்ல டயட் ரிச் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்க. எஸ்பெஷலி டோஃபு வந்து அவங்க நிறையா எடுத்துக்கிறாங்க. அப்புறம் இட்டாலியில் இருக்க சர்டானியா அப்படின்ற அந்த ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேலே 1 or 2 glasses ஆஃப் வைன் வந்து அவங்க டெய்லியும் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் கலிஃபோர்னியாவில் லோமா லிண்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய 7th Day அட்வென்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த SDAன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ரொம்ப வருஷம் நல்லா வாழ்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட்ரிகா அப்படிங்கிற ஒரு பிளேஸு. அதில் வந்து அங்கே இருக்க பீப்புள் 90 ஏஜுக்கு மேலே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து காலையிலேயே அவங்களோட வயலுக்கு வந்து வேலை பார்க்க போயிடுவாங்களாம். அவங்க ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து 100 இயர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இக்காரியா, கிரீஸ். இங்கே 3ல் ஒருத்தர் வந்து 90 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறாங்களாம். கம்பேர் டு த வேர்ல்டு இவங்க தான் வந்து ரொம்ப வருஷம் இருக்காங்க. இதுக்கு என்ன சீக்ரெட்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 500 BCயில் இருக்க லைஃப் ஸ்டைலை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். பழங்காலத்தோட லைஃப் ஸ்டைலை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த 5 ப்ளூ ஜோனில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு டினாமினேட்டர் மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போகுது. இவங்க எல்லாருமே நல்லா கனெக்டடாக இருக்காங்க, நல்ல உணவுகள் சாப்பிட்றாங்க, நல்ல ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் வச்சுருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்கிக்கிறதுக்காக. தென் மெடிடேஷன் இல்லை ஏதோ ஒரு பர்பஸ் அவங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவலாகவும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 80% சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்பனீஸில் ஒரு மந்திரம் இருக்குது, அதாவது ஹாரா ஹச்சிபு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 80% நம்மளோட டம்மி ஃபில் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறது தான். இவங்க இந்த மந்திரத்தை வந்து எப்போவுமே சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுப்பாங்களாம். 80% ஃபுல்லான உடனே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 20% வந்து இன்கேஸ் நம்ம சாப்பிட்டது ஏதாவது டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னாலும் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம ஸ்டமக்கை வந்து எப்போவும் எம்டியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒக்கினாவா ஃபுட்டில் வந்து நிறைய டோஃபு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து சேர்த்துப்பாங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் போனாவே அவங்க வந்து எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா சின்னதாக நிறைய பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு பார்க்கவும் கிரேவிங்ஸ் அடங்கிரும், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த சின்ன பிளேட்ஸ்லேயே சைட் டிஷ் நிறையாவும் மெயின் டிஷ் கம்மியாகவும் வச்சு தான் கொடுப்பாங்களாம். இது வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கல்ச்சராகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது அவங்களோட ஹாப்பினஸ்க்கு ஒரு ரீசன் அப்படின்னா மோஆய் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஆய் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கனெக்டடாக இருக்கிறது. இப்போது சேம் ஏஜில் அவங்களோட கம்யூனிட்டியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுப்பாங்க, ஒரு அசோசியேஷன் மாதிரி. இவங்க வந்து அந்த குரூப்பில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, டின்னர்ஸு, கேம்ஸு, அந்த மாதிரி அவங்களோட காமனாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் இந்த ஃபண்டில் கலெக்ட் ஆகிற மணி வந்து வேறு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ரொட்டேஷன் முறையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த முறையில் வந்து அவங்க ரொம்ப கனெக்டடாக இருக்காங்க ஒருத்தரோட ஒருத்தர். மாரல் சப்போர்ட்டாகவும் எமோஷ்னல் சப்போர்ட்டாகவும் அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறதுனால அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் மோஆய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் அதுக்கான ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்படி இந்த வயசானவங்கலாம் கனெக்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட ஒரு சின்ன ஹிண்ட்டு. நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் ஃபர்தராக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக் ரீடராக இருக்காங்க, அவங்களுக்கு புக் படிக்க பிடிக்கும் இல்லை ஆடியோ கேட்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.